ஹலோ, வெல்கம் டு மூவ்ஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளாக வந்து அஹ், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த இயரில் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் தான் கருப்பு. சூர்யா சார் நடிச்சு ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணியிருக்கு கருப்பு மூவி தான் வந்து இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் மார்னிங்கில் என்னால் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியல. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நேற்று வந்து படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. நிறைய தடங்கல்கள் வந்து அது கேன்சல் ஆகி அப்புறம் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ போய் திரும்ப ஏதாச்சும் கேன்சல் ஆகிட்டு போகுதுன்னு ஆஃப்டர்நூன் ஷோ தான் பார்த்தேன். பட் அதுக்குள்ளே மார்னிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பயங்கரமான கமர்ஷியல் படம், பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர்ன்ற மாதிரிலாம் ட்விட்டரில் வந்து ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட நானும் படம் பார்க்க போயிருந்தேன். உண்மையாலுமே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லாயராக இருக்கார், கிரிமினல் லாயராக ஆர்ஜே பாலாஜி. அந்த கோர்ட்டே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஈவன் ஜட்ஜியை வந்து அவர் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுன்ற அந்த இதெல்லாம் வித்தெல்லாம் தெரிஞ்சவர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நகை திருட்டு போன கேஸ் ஒன்று வருது. அந்த நகையை வந்து அவங்க பொண்ணு ஆப்ரேஷனுக்கோசரம் அவர் வந்து வேற ஒரு ஊர்லேருந்து தமிழ்நாடு சென்னை வராரு. வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அந்த நகை வந்து காணாமல் போயிடுது. ஸோ அதை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அதை கோர்ட்டில் ஒப்படைச்சு அதில் போய் நீங்கள் கோர்ட்டில் போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த நகை இருந்தால் தான் இவரால் வந்து அந்த நகையை விற்று அவங்க பொண்ணோட ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. அவரோட கேஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி தான் எடுத்து வாதாடுறாரு. அவர் வந்து அதை நிறைய வாய்தா போட்டு வேணும்னு அந்த கேஸ் இழுத்தடிச்சு அவரை வந்து நிறைய செலவு பண்ண வச்சுட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவர் காண்டாகி வந்து ஒரு கோவத்தில் கத்திடுறாரு ஆர்ஜேபி கிட்ட. அதனால அவர் என்ன சொல்றாருன்னு, என்னை மீறி எப்படி இந்த நகையை வெளியெடுத்துறான்னு பார்க்கலாம்னு ஒரு சவால் விட்டு போற மாதிரி போறாரு. அந்த கோர்ட் வளாகத்திலேயே ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கு. ஸோ அந்த கோயிலில் வந்து இவர் அழுதுட்டு தன்னோட ஏழாமையை சொல்லி அழுகுறாரு அந்த நகையை பறி கொடுத்தவர். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கருப்பசாமியோட இன்ட்ரோவே வரும். ஆக்சுவலாக நம்ம சூர்யா சாரோட இன்ட்ரோ வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ், படம் ஆரம்பிச்சு 40 நிமிஷம் கழிச்சு தான் சார் வருவார், சூர்யா சார் வருவார். ஆனால் வந்து இன்ட்ரோ வந்து ஒரு சூப்பர்பான இன்ட்ரோன்னு தான் சொல்லணும். நல்ல தேட்டரில் பார்க்கறதுக்கு பயங்கரமான ஒரு மாசான ஒரு எலிவேஷனோட இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த கேஸில் வந்து அவர் வாதாடி அந்த நகையை மீட்டு கொடுத்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி படம் போகும். அந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ஒரு சாதாரண மனுஷனால பெருசாக எதுவும் இது பண்ண முடியாது, அது கடவுளே இறங்கி வரணுன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த படம் போயிருக்கு. ஸோ ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜின்ற மாதிரி சில இந்தி ஃபிலிம்ஸ்லாம் இதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து வெறும் ஒரு சாதாரண ஒரு சின்ன கேஸை மட்டும்தான் வாதாடுற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்தையே வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். ஸோ அந்த பிளாட் ஒரே பிளாட்னாலும் ஸ்டோரி வந்து வேறு தான் சொல்லணும். ஸோ ஸ்டோரி 8 மார்க்ஸ் தரலாம். ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. என்னதான் சூர்யா சார் 40 மினிட்ஸ் ஆனாலும் அது வரைக்கும் படம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போச்சு. அவர் வரலையே அதனால் போர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக போச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் இன்டர்வல் அப்போ ஒரு நல்ல எமோஷனல் சீனோட ஆரம்பித்து அந்த இன்டர்வல் வந்து ரொம்பவுமே நம்ம எல்லாரும் தியேட்டரில் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான இது பண்ணியிருந்தாரு. ஸோ அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லும். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன உடனே ரைட்டிங் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சாமி படம்ன்ற மாதிரி, சாமி தான் இருக்குல்ல நம்ம இஷ்டத்துக்கு எழுதலான்ற மாதிரி எழுதியிருக்காரு. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு எழுதினாலும் அது என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு சாமிக்கு வந்து இந்த ஊரை தாண்டி அவருக்கு பவர் இல்லை, இந்த ஊர் எல்லை வரைக்கும் தான் அவருக்கு பவர் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த சாமி கேரக்டரை அந்த ஊரை விட்டு வெளியே வர வச்சு இன்னும் நல்லா எமோஷன் செகண்ட் ஹாஃபில் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த எமோஷனல் டெப்த் வந்து ரைட்டிங்கில் செகண்ட் ஹாஃபில் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு கான்செப்டை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன் எழுதிருக்கலாம். பட் வந்து சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மேலோட்டமாக எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஓரளவு சுமாரான ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ வந்து 7 மார்க்ஸ் தான் தரலாம். அண்ட் டைரக்ஷனாக வந்து ஆர்ஜேபி சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ, ரொம்ப வருஷமாக ஹிட் இல்லாத ஒரு ஹீரோக்கு ஒரு நல்ல மாஸ் எலிவேஷனோட ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக தரணுன்ட்டு ரொம்பவே மெனக்கேடு எடுத்திருக்காரு. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே கிராண்டாக பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு எப்படி பண்ணணுமோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ஒரு டேரக்டராக ஆர்ஜேபி நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரைட்டிங் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. டைரக்ஷனுக்கு 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீட் ஆக்டிங் சூர்யா சாரை பற்றி சொல்லவே வேணாம். ஆக்டிங்கில் பிச்சு உதறிட்டாரு. அண்ட் த்ரிஷாவுக்கு வந்து இது ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான், மெயின் ஹீரோயின் மாதிரி ஒரு டூயட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு கோர்ட்டில் வந்து அவங்களும் ஒரு லாயராக வருவாங்க. சில இம்பார்ட்டண்டான சீன்ஸும் இருக்கும் ஆஸ் யூஷுவல். பட் வந்து பெரிய ஸ்கோப் இல்லை, ஓரளவு ஸ்கோப் அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆர்சிபி வந்து வில்லனா அவரே பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் வந்து
மேபி இன்னும் வேற ஏதாச்சும் பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை போட்டிருந்தா இன்னுமே பவர்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு லைட்டாக வந்துச்சு. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆக்டிங் வந்து 9 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் வந்து மியூசிக் வந்து சாய் அபியங்கர் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து சில சாங்ஸ் நல்லா இருக்குது, பட் பெருசாக எதுவும் வந்து மனசில் நிற்கிற மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாமே வந்து ஒரு சாமி படம்ன்றதுனால வந்து ஒரு அந்த மாதிரி ரொம்ப ஒரு கிராமத்து ரூரல் பேஸ்டு அந்த மாதிரி சாங்ஸாகவே இருக்குது. அண்ட் பிஜிஎம்முமே கூட நிறைய இடத்துல வந்து ரொம்ப லவுடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. சம்டைம்ஸ் மியூசிக்கை டைலாகை விட மியூசிக் ஓவர் தி போர்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இன்னுமே கூட கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம்ன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் ஓவராலாக டீசெண்டான மியூசிக், ஒரு சாமி அந்த மாதிரி ஒரு டிவோஷனல் ஃபிலிமுக்கு, ஒரு ஃபேண்டசி ஃபிலிமுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. 8 மார்க்ஸ் தரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிரெடிட் யாருக்கு தரணும்னா விஷ்ணு, டிஓபி விஷ்ணு அவருக்கு தரணும். ஏன்னா வந்து ஒளிப்பதிவு செம்மையாக பண்ணியிருக்காரு, ஷார்ட்ஸ்லாம் செம்ம கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அவர் வந்து ஒரு 9 மார்க்ஸ் தந்தே ஆகும். ஸோ ஓவராலாக வந்து இந்த ஃபிலிமுக்கு வந்து எனக்கு எப்படின்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் பயங்கர மாசாக இருந்துச்சு. ஒரு 90 மார்க்ஸ் தரலான்ற மாதிரி அப்போவே மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சுமாரான ரைட்டிங்கால் வந்து என்னால் வந்து ஒரு 80 மார்க்ஸ் 75 to 80 மார்க்ஸ் தர முடியும். பட் இருந்தாலும் வந்து இது ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக ஆகும். ஆல்ரெடி வந்து எல்லா தியேட்டர்லையுமே ஈவினிங் நைட் ஷோஸ்லாம் செம்மையாக ஃபுல்லிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இந்த ஒரு நல்ல ஒரு பெரிய ஹீரோவோட கமர்ஷியல் படம் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அந்த ஒரு ட்ரையான ஒரு இதை வந்து இப்போ இந்த கருப்பு கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக வந்து பாலிடிக்ஸில் ரொம்ப நம்ம இன்வால்வாக இருந்ததுனால யாருமே பெருசாக தியேட்டருக்கு போகல. ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸும் இப்போ சம்மர் ஹாலிடேஸில் போய் பார்க்கறதுக்கு ஏற்ற படமாக இது இருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு பெருசாக லாஜிக்லாம் இல்லாமல் ஒரு ஃபேண்டஸியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணலாம். பட் வந்து நான் இதெல்லாம் கவனிப்பேன், இந்த மாதிரி எனக்கு வந்து லாஜிக்லாம் வேணும், இந்த சீனுக்கு அப்புறம் இந்த இதுலேயே இப்படி பண்ணாங்க, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது செட் ஆகுது. பட் ஓவராலாக ஒரு மைண்ட்லெஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் கண்டிப்பாக இது செட் ஆகும். ஸோ ஃபேமிலியோட இந்த சம்மர் லீவை வந்து கண்டிப்பாக போய் கருப்பு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.